கூகுள் ஆண்ட்ராய்டு மொபைல் போன்களில் பிரதிபலிக்கும் சமீபத்திய அப்டேட் பயனர்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். சமீபத்தில் நீங்கள் யாருக்காவது கால் பண்ணலான்னு சொல்லி உங்கள் மொபைல் ஃபோனை எடுத்து அந்த காண்டாக்டில் பார்க்கும்போது திடீர்னு அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் மாறி இருக்கும். நிறைய பேரோட மொபைல் ஃபோனில் இந்த சேஞ்சஸ் இருக்குங்க. சமூக வலைதளங்களில் இது சம்மந்தமாக பெரும் விவாதங்களே தொடங்கி இருக்கு. முதல்ல இந்த சேஞ்சஸ்க்கான காரணம் என்னன்னு பார்த்துடலாம். கூகுளோட டயலர் ஆப்பில் ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த அப்டேட்டுக்கு மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் அப்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூன் மாதம் இந்த அப்டேட் முதல்ல வெளியிடப்பட்டது. இந்த ஜூன் மாதத்தில் இந்த அப்டேட் வெளியிடப்பட்ட போது எல்லோருக்குமே அது ரெஃப்ளெக்ட் ஆகலை. அப்போ குறிப்பிட்ட சில பயனர்களுக்கு மட்டும்தான் ரெஃப்ளெக்ட் ஆச்சு, பெரும்பாலும் வெளியில் தெரியல. இப்போ நிறைய ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் வைத்திருக்கக்கூடிய நிறைய பேருக்கு, அதாவது கூகுள் ஆண்ட்ராய்டு டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய நிறைய மொபைல் ஃபோன்களில் இந்த அப்டேட் வெளிப்படுவதனால பயனர்கள் அதை எதிர்கொள்கிறாங்க. இது பழைய மாதிரி இல்லை, பயன்படுத்துவதற்கு உகந்ததாக இல்லை, நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு சோஷியல் மீடியாவில் பெரிய டிபேட்டே போய்கிட்டு இருக்கு. சரி, அப்படி என்ன இந்த புதிய அப்டேட் வந்திருக்கு, எதனால் இந்த சர்ச்சை தொடங்கியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உங்களுடைய மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மொபைல் ஃபோனில் அதுவும் குறிப்பாக கூகுள் டயலர் ஆப், அதாவது ஃபோன் ஆப்னு இதை சொல்லுவாங்க, இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா முதல்ல வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ ஹோம், கீபேட் இந்த 2 ஆப்ஷன் மட்டும்தாங்க இருக்குது. கீபேடில் பார்த்தீங்கன்னா வெறும்னே அந்த நம்பர்ஸ், அதுவும் அந்த நம்பர்ஸ் எல்லாம் மிகப்பெரிய எழுத்துருவில் தெரியுது. முதல்ல இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், இப்போ அது அப்படி இல்லாமல் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது. ஹோமில் பார்க்கும்போது ஆல், மிஸ்டு கால், கான்டாக்ட்ஸ், நான் ஸ்பேம், ஸ்பேம் அப்படின்னு பல கேட்டகரியை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நாம் மற்றவங்களுக்கு பண்ண காலாக இருந்தாலும் சரி, அல்லது நமக்கு வந்த அழைப்புகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே வரிசையாக இருக்கும். நாம் 1 by 1 பார்த்து அதை புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த மாதிரி இல்லை, தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க. ஆல் அப்படின்னு வரும்போது நமக்கு வந்த எல்லா அழைப்புகளும் அதில் காட்டுது. மிஸ்டு கால் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல அதற்குரிய சில விஷயங்கள் தான் காட்டுது. கான்டாக்ட்ஸில் ஒட்டுமொத்தமாக நம்ம ஃபோனில் இருக்க கான்டாக்டும், இது தவிர இப்போ இந்த ரீசெண்ட் அப்டேட்டில் முக்கியமான 2 விஷயம் வந்திருக்கு பாருங்கள். நான் ஸ்பேம், ஸ்பேம் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த நான் ஸ்பேமில் நமக்கு வந்த அழைப்புகளில் எதெல்லாம் நான் ஸ்பேம் அப்படின்னு காட்டுது. ஸ்பேம் அப்படிங்கிறதுல ரீசெண்டாக நிறைய பேர் நம்ம இதை எதிர்கொள்கிறோம். ஸ்பேம் அழைப்புகள், தேவையற்ற அழைப்புகள் ஒரு மிகப்பெரிய தலைவலியாக உருவெடுத்திருக்கு. அதனால் ஸ்பேம் அழைப்புகள் எது அப்படிங்கிறதையும் டிஃபால்ட்டாக காட்டிடுது. ட்ரூ காலரில் நம்ம குறிப்பிட்ட மொபைல் எண்ணை என்டர் பண்ணி அந்த பேரை தெரிஞ்சிக்கும் போது தான் நிறைய பேரோட அந்த ரிவ்யூ மூலமாக இது ஸ்பேம் ஆப் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த கூகுள் டயலர் ஆப்பில் இந்த ஸ்பேம் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கிறதுனால இதையும் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது.